வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பேசிய பேச்சு தான் தொடர்ச்சியா விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது. அவர் பேசிய பேச்சில் திராவிட எதிர்ப்பு இருக்கு, திராவிட கட்சிகளை விமர்சிக்கிறாரு, அவர் சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு புறம் விவாதிக்கட்டும். அது ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக உரையாடலாக போய்க்கிட்டு இருக்கு. அவர் சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார், அவர் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இதில் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அவர் பேசின அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஊடகவியலாளரா, ஒரு ஜனநாயக சிந்தனையாளராக அந்த வார்த்தை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிதில் கடந்து போய்விட முடியாது. அவர் என்ன சொல்றாரு, மெட்ராஸில் 40% நாங்க தான். மெட்ராஸ் எங்க ஏரியா. அதனால நாங்க ஒரு தீர்மானிக்கிற சக்தி, எங்களை பகைச்சுக்காதீங்கிற மாதிரியான ஒரு டோன்ல பேசுறாரு பார்த்தீங்களா. இந்த டோன், வார்த்தை, அப்புறம் பேசுகின்ற அந்த கோணம், இது இரண்டுமே ரொம்ப முக்கியம். அதாவது மெட்ராஸில் தலித்துகள் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதுலேருந்து எந்தவித விமர்சனமோ அதில் கோவப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. அவங்க அதிகமாக இருக்கிறாங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகம், சென்னையில் அதிகம், அதுவும் தப்பு கிடையாது. சென்னையில் ஆதிதிராவிடர்கள் அதிகம், இந்த மாவட்டத்தில் இந்த சமூகத்தினர் அதிகங்கிறது ஒரு செய்தி. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை யாரும் மறுக்கக்கூடாது, மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதன் அடிப்படையில் அவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்களேப்பா, அவங்களுக்கு என்ன உரிமைகள் செஞ்சு தந்தோம், என்ன அவங்களுக்கான தேவைகள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் பேசுவது தான் சமூக நீதி. அது தவறு கிடையாது. ஆனால் ரஞ்சித் அவர்கள் பேசிய விதம், மெட்ராஸ் எங்க ஏரியா, 40% நாங்கள் தான் இருக்கோம், 40% ஷெட்யூல் காஸ்ட் தான், நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த டோனு, முன்னாடி இருந்த அந்த க்ரௌடு, அந்த கூட்டத்தில் அவர் பேச வருகின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நாம் இன்று பேசணும். காடு வெட்டு குரு ஒரு சில வருடங்கள், பல வருடங்கள் இருக்கும். 2012 அந்த காலகட்டங்களாக இருக்கலாம் நினைக்கிறேன். 2011, 12, 2008, 2009 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஒரு வன்னியர் சங்க கூட்டத்தில் அவர் பேசுகிறார், நம்ம ஜாதி தான் தமிழ்நாட்டில் தீர்மானிக்கிற சக்தி, நம்ம தான் பெரிய ஜாதி, எண்ணிக்கையில் அதிகம் இருக்கிறது நம்ம தான் அப்படின்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் ரொம்ப கொஞ்சம் தரக்குறைவான வார்த்தையில் பேசுகிறார். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. அவர் என்ன பேசினாருங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கலைஞர் அவர்கள் ரொம்ப எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய சாதி, ஜெயலலிதா அம்மையாரும் சின்ன ஜாதி, உங்கள் தொழில் என்ன, எங்கள் தொழில் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுனதுங்கிறது அது ரொம்ப ரசக்குறைவான விஷயமா பட்டது. பல ஜனநாயகவாதிகள் என்னங்க இது, கட்சி ரீதியாக விமர்சனம் வைக்கலாம், பிறப்பின் அடிப்படையில் சாதியின் அடிப்படையில் நீயா நானான்னு பேசுவதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக இருக்குன்னு பேசினாங்க. அதை இடதுசாரிகள், பெரியாரியர்கள் எல்லாருமே அதை விமர்சனம் பண்ணி பேசுனாங்க. என்னங்க காடு வெட்டுக்குரு இப்படி பேசுகிறாரு. அப்புறம் அது மட்டும் இல்லை, எங்கள் ஜாதி பொண்ணை வெட்டுனா தொட்டா வெட்டுவேன், எவன் நான் வன்னியர் சங்க தலைவர் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோ, நம்ம ஜாதி பொண்ணை வேணா தொட்டா அடி, இதெல்லாம் அப்போது விமர்சனமாச்சு. பத்திரிகையில் இருக்கிறவங்க, மற்ற ஜனநாயக அமைப்புகளில் மார்க்சிய, பெரியாரியா, அம்பேத்கரிய சிந்தனைகள்லாம் என்னங்க வெளிப்படையாக என் சாதி பெருசு, ஓன் சாதி சிறுசு, நாங்கள் எண்ணிக்கையில் இருக்கோம், அப்படி இப்படி அப்படின்னு பேசுகிறாங்களே, இது நியாயமானு பேசினாங்க. சரி, அந்த டோனையே எல்லாரும் விமர்சித்தாங்க. அதில் ஒரு பெரும்பான்மை வாதம் இருந்தது. சரி, நியாயம் அப்படிங்கிறத தாண்டி எண்ணிக்கையில் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம் இப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டுமே அதில் முதன்மைப்படுத்தப்பட்டது. அப்போ எண்ணிக்கையில் பெருசாக இருந்தால் நீ செய்கிறதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வி வருது. இதற்கு பேர் தான் பாசிசம். இப்போ ரஞ்சித்தினுடைய கோணம் வெறும் செய்தி அல்ல, உரிமைக்கான குரல் இல்லை. நாங்கள் இவ்வளோ இருக்கோம் தெரியுமா, அந்த டோன் தான். காடு வெட்டி குரு பேசினார்ல, அந்த டோன் தான் இங்கே வேறு வடிவமாக வருகிறது. மெட்ராஸு எங்க ஏரியா, 40% நாங்கள் தானா, இதோட அர்த்தம் என்ன? சென்னை இங்கு அனைத்து மக்களுக்குமான பகுதியாக இருக்குது. அதில் பெரும்பான்மையாக உழைக்கும் மக்கள் இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க, உழைக்கும் மக்களாக ஆதி திராவிடர்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க, வன்னியர் சமூகத்தினர் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்தினரும் இருக்கிறாங்க. பூர்வீக குடிகள் எடுத்துக்கிட்டாலும் ஆதி திராவிடர், மீனவர், வன்னியர் இவங்க எல்லாரும் வருவாங்க. சென்னையினுடைய தொன்மையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையினுடைய மதராசங்களில் வைத்து தான் சைதாப்பேட்டையிலேருந்து பல பகுதியில் உள்ள பள்ளிவாசல் வச்சு பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க. இப்படி சென்னையினுடைய வரலாறுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பூர்வீக குடிகளின் வரலாறுன்னு சில விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி அதுக்கப்புறம் நிறைய மைக்ரேட் ஆகி வந்திருக்கிறாங்க. சென்னையில் விழுப்புரம், கடலூர்லேருந்து வந்தவங்க, மதுரையிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, சத்தியமங்கலம், வேலூர்னு வந்திருக்கிறாங்க. அது இன்னொரு பக்கம். இப்போ எல்லாம் சேர்ந்து சென்னை உருவாயிருக்கு. ஆனால் ரஞ்சித் பேசுகிற இது எங்கள் ஏரியா, 40% நாங்கள் தான், நாங்கள் வச்சது தான் சட்டம், எங்களை மீறி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இந்த டோன் இருக்கு பாருங்க, இதுதான் பாசிஸ்ட். ஒரு பாசிச சிந்தனை என்பது என்னன்னா, நாங்கள் வச்சிருக்கோம், ஏன்னா எங்களை மீறி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீ அன்றாட காட்சி தானே, உன்னை அடிச்சு போட்டால் கேட்க ஆள் இருக்கா, இந்த வார்த்தைகள் தான் ஃபியூடல் மென்டாலிட்டி வார்த்தை. அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்லாதவனையும் பாதுகாக்க தான் சட்டம், அம்பேத்கருடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஒரு சட்டத்தின் முன்னாடி ஒரு சட்டம் எப்படி பார்க்கணும், நீ பெரிய கூட்டமாப்பா, உங்க பின்னாடி பெரிய ஆளுங்க இருக்கீங்களாப்பா, எண்ணிக்கையில் நீங்க பெரிய ஆட்களாப்பா, ஐயோ இந்த ஏரியா முழுக்க நீங்களா, இப்படி பார்த்து பயந்துச்சுன்னா சட்டம் சட்டமாக இருக்காது.
சட்டம்ங்கிறது கஞ்சிக்கு வழி இல்லாதவனாக இருந்தாலும், பெரிய மிராசுதாராக இருந்தாலும், இல்லை அவனுக்கு பெரிய சொந்த பந்தங்கள், அவன் ஏழையாகவே இருந்தாலும், அவனுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும், சட்டம் எதுவோ நியாயம் எதுவோ அவனுக்கு வழங்கினாதான் சட்டம். ஆனால் பாரஞ்சித் இன்று பேசிய விதத்தில் அதில் ஒரு தூய்மைவாத மனநிலை இருக்குது, ஒரு சாதி தூய்மைவாதம் இருக்குது, ஒரு பாசிசம் இருக்குது, எங்கள் ஆட்கள், எங்கள் ஊர், எங்கள் ஏரியா, இதில் நாங்கள் தான் மெஜாரிட்டி என்று பேசுவதுங்கிறது, இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து பாரஞ்சித் ஒரு ஒடுக்கப்பட்டவருடைய பிரதிநிதியாக பேசுகிறாருன்னு பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே அவரை ஆதரிச்சாங்க. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி வரையும் எல்லா பெரியாரிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் அவரை ஆதரிச்சாங்க. ஆனால் இப்போ பேசும்போது விமர்சனம் பண்ணுறாங்க. அது காரணம் என்ன? இப்போ நீங்கள் இந்த வார்த்தையை நான் வேறு மாதிரி பேசுகிறேன். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஜாதி சங்கம் மாநாடு அவர் பேசுகிறாரு, கோயம்புத்தூரில் 40% நம்ம தான், நம்மளை மீறி இந்த திமுக ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா, ஆட்சியில் இறக்குறதும் ஏற்றுறதும் நம்ம ஜாதி தான், 40% நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு ஜாதி சங்கத்தை சேர்ந்தவர் பேசுனா அடுத்த நாள் அதை முற்போக்காளர்கள் விமர்சனம் செய்வார்களா மாட்டார்கள்? மதுரையிலையோ ராமநாதபுரத்துலையோ ஒரு ஜாதி சங்கம் கூடி ராம்நாட்டில் நம்மளை விட்டா வேறு யாரும் இல்லைப்பா, நம்ம தான்ப்பா மிரட்டிடுவோம், திமுகவை கூட்டத்தை காமிக்கிறோம் அப்படின்னு பேசுனா நம்ம என்ன பேசுவோம்? இவ்வளோ ஓப்பனாக ஜாதி அரசியல் பேசுகிறாங்க, ஆதிக்க அரசியல் பேசுகிறாங்க, மிரட்டல் அரசியல் பேசுகிறாங்க, இது ஒரு பாசிச அரசியல், எதைச்சதிகார அரசியல்னு பேசுவோமா இல்லையா? அப்போ சென்னை மாதிரி ஏரியாவில், சென்னை மாதிரி காஸ்மோபாலிட்டனாக இருந்துட்டு எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக அரசியல் ரீதியாக சாதிய ஆதிக்கம் பெரிய அளவில் செலுத்தாமல் எல்லா தொகுதியிலையும் சாதி பார்க்க இன்னைக்கு 1000 தொகுதி எம்எல்ஏ யார், அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் யாருக்கும் தெரியாது. வட சென்னை எம்பி யார் எந்த சமூகமும் அந்த தொகுதியினுடைய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. சென்னையில் மட்டுமே அந்த அதிசயம் நிகழும். தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னையில் நிற்கிறாங்க, மத்திய சென்னையில் தயாநிதிமாறன் நிற்கிறாரு, வட சென்னையில் இன்னொருவர் நிற்கிறாரு, வெற்றி பெறுகிறாரு, ஸ்ரீபெரும்புதூர், சென்னை ஒட்டியுள்ள பகுதியில் அனைத்திலும் மக்களுக்கு சாதி பார்த்து ஓட்டு போடுகிற தன்மையே ரொம்ப குறைவு. சென்னையை ஒட்டி உள்ள மக்கள் தான் ஒரு சமத்துவ சிந்தனை இருக்கும், ஒரு சாதி பார்க்காத தன்மை அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா ஊர்லேயும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாதி பார்க்குற தன்மை. ஆனால் ரஞ்சித் இப்போ என்ன உருவாக்குறாருன்னா, இது எங்கள் ஜாதிக்கான ஏரியா, இது எங்கள் ஆளுகை ஏரியா, 40% நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறார். காடு வெட்டி குரு பேசுனதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரே கோணம் தான். எங்கள் ஜாதி மெஜாரிட்டியாக இருக்கோம், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கும், மெட்ராஸ் எங்கள் ஏரியா, முதல் அந்த எங்க ஏரியா என்று பேசுவதே சமத்துவத்துக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. நம்ம ஏரியா, நம்ம மக்கள், நம்ம தமிழ் மக்கள். உங்களுக்கு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அடிக்கும் போது நான் ஒரு மனிதனாக அழுகிறேன். ஏன்னா நான் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவனா, அந்த மதத்தை சேர்ந்தவனா, அந்த மொழியை சேர்ந்தவனா, அந்த தேசத்தை சேர்ந்தவனா கிடையாது. நான் மனுஷன், இன்னொரு மனுஷனை அடிச்சு அழுவேன். ஏன் ஒரு மாட்டையோ ஒரு நாயையோ கூட அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி செத்து கிடந்தா நான் அழுவேன். ஏன்னா மனித மனம் அது. நாம் எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். அதே சமயம் என் தமிழர்களுக்கு நிதி தர மாட்டேங்கிறான், எனக்கு தமிழனுக்கு முல்லை பெரியார் தண்ணி தர மாட்டேங்கிறான், காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறான்னா அந்த இடத்துல நான் தமிழனாக இருப்பேன். ஈழத்தில் என் சொந்தத்தை அடிக்கிறீங்க, என் உணர்வு அடிக்கிறீங்க, அந்த இடத்துல நான் மனிதனாகவும் இருப்பேன், நியாயவானாகவும் இருப்பேன், தமிழனாகவும் இருப்பேன். இப்படித்தான் நம்ம அரசியல் அணுகணுமே ஒழிய எங்க ஜாதிக்காரன், எங்க ஆளுக, இது மெட்ராஸ், இது எங்க ஜாதிக்காரன் வச்சதுதான் சட்டம், இது நாங்க 40% இருக்கோம் என்று பேசுவது இது அம்பேத்கர் அரசியல் அல்ல. அம்பேத்கர் இந்த பெரும்பான்மைவாத அபாயம் குறித்து தான் எச்சரித்திருக்கிறார். பெரும்பான்மைவாதம்ங்கிறது சாதிய மனநோய். சாதிங்கிறது இந்த பெரும்பான்மைவாதத்தில் கட்டமைக்கப்படுது. 2 விஷயம், தூய்மைவாதம், மைனாரிட்டி ஜாதியாக இருந்தாலும் சில ஜாதிகளுக்கு தூய்மைவாதம் இருக்கும், நாங்கள் உயர்ந்தவங்க, நாங்களாம் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சில சமூகங்கள் வந்து அந்த தூய்மைவாத பட்டியலில் வரமாட்டாங்க, ரொம்ப சராசரியான உழைக்கும் மக்கள் கலாச்சாரம் இருப்பாங்க, ஆனால் பெரும்பான்மையாக இருப்பாங்க, மெஜாரிட்டி இந்த ஊரில் அவங்க தான் அப்படின்னு. இப்போ பாரஞ்சித் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் பெரிய கூட்டம், நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிற மாதிரி பேசியிருக்காரு. திராவிட கட்சிகளுக்கு தான், திராவிட கட்சிகள் தானே சாதியவாதிகள் கேட்பாங்க. எல்லா சாதியவாதிகளுக்கும் சாதி கட்சிக்காரர்களுக்கும் திராவிட கட்சிகளை பார்த்து ஒரு மிரட்டுவாங்க, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு. இப்போ பாரஞ்சித் அவர்கள் ஒரு அம்பேத்கரிஸ்டாக சொல்லிக்கிறாரு. அம்பேத்கரிஸ்டாக இருந்துக்கிட்டு பெரும்பான்மைவாதத்தோடு அவர் இது பெருமதியோடு பேசினார்னா இந்த மனநிலை தானே மக்களுக்கு ஆபத்து. இப்போ நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த பெரும்பான்மைவாதத்தை தானே காமிப்பீங்க, நாங்கள் எங்கள் ஏரியான்னு. அப்போ அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லா சமூகத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள், எல்லா மக்களுக்கும் சிந்திக்கக்கூடியவர்கள், நம்மை விட கீழே இருக்கிற மக்களை பற்றி யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய நோக்கம், சமூக நீதி, ஜனநாயகம். ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் யார் தெரியுமா, இது எங்கள் ஏரியா, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு அரசியல் பேசுகிற நீங்கள் நாங்கள் யார் தெரியுமா, இது எங்கள் ஏரியா, 40% நாங்கள் தான், நாங்கள் நினச்சா அப்படிங்கிற அந்த டோன் வந்து இது சாதியவாத டோன் இல்லையா, பாசிசம் அல்லவா, தூய்மைவாதம் அல்லவா, எதச்சதிகாரம் இல்லவா, எனக்கு கீழே நீ இருன்னு சொல்கிறது இல்லையா, இல்லாட்டி நாங்களா யார் தெரியுமாங்கிறது என்ன லாங்குவேஜ் இது? எந்த சாதியவாதி பேசினாலும் தப்பு தான், எந்த சமூகத்தை சேர்ந்தவர் பேசினாலும் தப்பு தான். சாதி என்பது
உடம்பு கிடையாது, அது ஒரு மனநிலை. சாதி என்பது பிசிக் கிடையாது, தோற்றம் கிடையாது, அது மனநிலை. நான் உன்னை விட மேலே நினைக்கிறது சாதிய மனநிலை, ஒரு ஆதிக்க மனநிலை, ஒரு தூய்மைவாத மனநிலை. என்னை விட அவன் கீழே இருக்கணும்னு நினைக்கிறதும் அதே தான். ஒருத்தனுடைய படிப்பை வைத்து, அவனுடைய சிந்தனையை வைத்து மதிப்பிடாமல், அவன் பிறப்பை வைத்து நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்வது தான் சாதிய மனநிலை. அதுதான் வர்ணாசிரமம். இப்போ பாரஞ்சித் வந்து எங்க ஏரியாங்கிறாரு, எங்க ஆளுக, எங்க ஏரியா 40% மெட்ராஸ் எங்க ஊரு அப்படிங்கிறத, இது இந்த டோன், இது என்ன மாதிரியான டோன்? இது காடுவெட்டி குருவின் டோன், சாதியவாதியினுடைய டோன். இந்த டோன்ல தானே திராவிட கட்சிகளை நீங்க மற்ற ஜாதிக்காரெல்லாம் எங்க நாங்க தான் மெஜாரிட்டியா இருக்கோம், மாவட்ட செயலாளராக எங்களை போடு அப்படிங்கிறாங்கல்ல. இப்போ திராவிட கட்சிகள் மீது நீங்க வைக்கிற விமர்சனம் என்ன? மாவட்ட செயலாளர்லாம் இவங்க பெரும்பான்மை சாதியை போடுறாங்க, இடைநிலை சாதியை போடுறாங்கிறாங்க. நீங்களே பெரும்பான்மை சாதி மாதிரி தானே பேசுறீங்க. நீங்களே இந்த பெரும்பான்மைவாத மனநிலை மெஜாரிட்டி என்று இருக்கே. ரவிக்குமார் அவர்கள் அடிக்கடி எழுதியிருக்கார். விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினருடைய கட்டுரைகளை நான் உங்களை பரிந்துரை செய்கிறேன். அவருடைய கட்டுரைகளை படிங்க. பெரும்பான்மைவாதம் பேராபத்து அப்படிங்கிற மாதிரியான டோனில் அவர் நிறைய கட்டுரைகள் இருக்கார். நீங்கள் அவரை ஃபோன் பண்ணி கேட்டு அண்ணே அந்த கட்டுரையை தாங்கினீங்கன்னா தருவார். ஏன்னா நீங்கள் ரவிக்குமாருடைய எழுத்துக்களை படிச்சிருப்பீங்க. ரவிக்குமாருடைய தொடக்க கால எழுத்துலாம் படித்ததுனால தான் உங்களுக்கு அந்த விமர்சனம்லாம் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் அந்த பெரும்பான்மைவாதம் எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பெரும்பான்மை சென்னை திருவள்ளூர்னா நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த டோன் தப்பு. அப்போ நான் கேட்குறேன், சரி இதே மாதிரி டோனில் நான் இப்போ கேட்குறேன், தென் மாவட்டத்திலையோ மேற்கு மாவட்டத்திலையோ 40% நாங்கள் தான் அப்படின்னா, அப்போ அங்கே மைனாரிட்டியாக இருக்க தலித்துகளை அடித்தா ஓகேவா? அதை நம்ம ஏற்றுக்குவோமா? அதுக்காக நம்ம குரல் கொடுப்போம்ல. மனித உரிமை, தலித் உரிமை, சாதி ஆதிக்க எதிர்ப்புன்னு மாநாடு நடத்துவோம்ல. இப்போ நாங்கள் இங்கே மெஜாரிட்டியாக இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற சாதியெல்லாம் நீங்கள் மைனாரிட்டி, எங்களுக்கு கட்டுப்படுங்க அல்லது நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிற அர்த்தம் தானே. இப்படியெல்லாம் அரசியல் போகக்கூடாது. எவன் ஒடுக்குறான், எவன் ஒடுக்கப்படுறான், எவன்கிட்ட இருக்குது எவன்கிட்ட இல்லை, இப்படி தான் அரசியல் பேசணும். நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த அரசியலை நீங்கள் எப்படி பேசணும்? இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா உரிமைகளையும் இழந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பேசிங்கன்னா உங்கள் பக்கம் எல்லாரும் நிற்பாங்க. இந்த மண்ணை சென்னையை உருவாக்குனது நீங்கள், வன்னியர்கள், மீனவர்கள், இந்த தோழர்கள், அது ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்களுக்காக தான் சென்னை இவங்க தான் உருவாக்குனாங்க. ஆனால் இந்த மக்களை தூக்கி வெளியே போட்டுட்டு இங்கே மார்வாடிகள், மலையாளிகள், பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் இங்கே ஆக்கிரமிக்கிறான். இந்த அரசியல் ஒரு சரியான அரசியல், இது ஒரு பேசப்பட வேண்டிய அரசியல். இந்த மக்கள் பாதிக்கப்படும் அந்த அரசியலை பேசலாம். ஆனால் நீங்கள் அப்படி பேசலை. உங்கள் டோன் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் தான் மெட்ராஸு 40% எங்களை தொட முடியுமானா இது ஒரு சாதியவாதியின் குரல் மாதிரியே இருக்குது. இப்போ பாரஞ்சித்துங்கிற அந்த பேரை மாற்றிட்டு வேற ஒரு சாதிவாதி பேரை நீங்கள் உங்கள் மனசில் இருக்க சாதிவாதி பேரை சொல்லுங்களேன். அவரும் இப்படி தான் பேசுவார். எங்கள் ஜாதி தான், இந்த ஊரில் நாங்கள் தான், தெற்கனா நாங்கள் தான், வடக்கனா நாங்கள் தான், மேற்கனா நாங்கள் தான் அப்படின்னு பேசுனாங்கன்னா அதை விமர்சிப்போமா இல்லையா? இப்போ பாரஞ்சித் அந்த கூட்டம், அந்த ஒரு பாப்புலிஸ்டிக், ஒரு பொது புத்தி, ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தவொடனே சாதியவாதிகள், சாதி உணர்வாளர்கள் அப்படின்னு பேசுவாங்க மீசை முறுக்கி. நம்ம தாயா மிரட்டிடுறோம் 2 திராவிட கட்சிகளையும் அப்படி தான் பேசுவாங்க. பாரஞ்சித்தும் அதே டோனில் பேசுகிறார். இது ஆபத்து இல்லையா? அம்பேத்கர் இதைத்தான் சொல்லி தந்தாரா? பௌத்தம் இதைத்தான் சொல்லி தந்ததா? பெரும்பான்மைவாதத்தை எங்கேயாவது அம்பேத்கரும் பௌத்தரும் பேசியிருக்காங்களா? பெரும்பான்மைவாதம் தான் ஆளணும், பெரும்பான்மைவாதம் மெஜாரிட்டின்னு. நீங்கள் சொல்கிறபடி மெட்ராஸை நீங்கள் ஆளணும்னா அப்போ மதுரையை நீங்கள் ஆள முடியாதே, கோவையை நீங்கள் ஆள முடியாதே. அப்போ அங்கங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க அங்கே ஆட்சி செய்வது, அங்கே அதிகாரங்களை பெறுவதை நீங்கள் ஏற்றுக்கோங்க தானே அர்த்தம். அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க தானே அர்த்தம். அவர்கள் செஞ்சால் தப்பு, ஆனால் நாங்கள் அதையே செய்வோங்கிறது எப்படி சரியான வடிவமாக இருக்கும்? அம்பேத்கர் போல செய்தல் அப்படிங்கிற ஒரு அரசியலை சொல்கிறார். அது என்னன்னா, பட்டியல் சமூகத்தினர் கொஞ்சம் படித்து ஒரு பணம் சேர்த்த உடனே பார்ப்பனர்கள் மாதிரியும் தங்களோட உயர்ந்த ஜாதிக்காரங்க மாதிரியும் தங்களை காட்டிக்க விரும்புகிறாங்களாம். அவங்கள மாதிரியே சடங்குகளை செய்வது, அவங்கள மாதிரியே எல்லா பூஜைகளையும் செஞ்சுக்கிட்டு, நானும் இப்போ ஒரு கேஸ்ட் இந்து, நானும் ஒரு இந்துத்துவா தான், இது செய்கிறாங்க. போல செய்தல், ஆதிக்க சாதி மாதிரியே அவங்க பண்ணுறக்கூடிய வழிமுறைகள் சடங்குகளை செஞ்சு நானும் இந்த சாதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அம்பேத்கர் சொல்கிறார். போல செய்தல்னு அர்த்தம். அவர்களை மாதிரியே அதாவது தப்பான வழிகாட்டிகள் அவங்க. சாதியவாதிகள் முன்மாதிரி கிடையாது. சாதி ஒழிப்பை தான் நீங்கள் முன்மாதிரியாக எடுக்கணும். அப்போ இந்த சாதியவாதிகள் மாதிரியே நாங்களும் செய்வோம் அப்படிங்கிறது தப்புன்னு அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்கார். அவருடைய சாதி ஒழிய வேண்டும்ங்கிற நூல், சாதி எப்படி ஒழியுங்கிறதுக்கு அவர் எழுதின அந்த ஆய்வில் ரொம்ப தெளிவாக அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அம்பேத்கர் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது பெரும்பான்மைவாதம் எடுபடாது. இன்னொன்று, பிற்படுத்தப்பட்டவர்களை எதிரியாக பார்ப்பது அம்பேத்கர் அரசியல் கிடையாது. இடைநிலை சாதிகளை எதிரியாக பார்ப்பது. அவர் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ் ட்ரைப்ஸ் தான் சொன்னார். அவர் ஷெட்யூல் காஸ்ட்டையும் பேக்வர்டுக்கையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டுன்னு அவர்கள் இருவருக்குமான உரிமைகளையும் சேர்ந்து தான் அவர் போராடுறாரு. ஏன்னா
உங்களுக்கு சூழ்ச்சி செய்வாங்க, பிசிக்கும் எஸ்சிக்கும் நடுவில் தான் சண்டையை மூட்டி விடுவாங்கன்னு அம்பேத்கருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. அவர் இந்து பில்ல இருந்து எல்லாத்துலேயும் பிசிக்கான படிப்பு இடஒதுக்கீடை உறுதி செய்கிறார். இல்லைன்னா பிரச்சனையாகும்னு அவருக்கு தெரியுது. இது யாருக்கு சாதகமாக அமையும்னு பெரிய அம்பேத்கருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே போல பெரியார் சொல்கிறார், பறையன் பட்டம் ஒழியாமல் சூத்திர பட்டம் ஒழியாதுன்னு பெரியார் சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? சூத்திர ஈவு மட்டும் போனோம், பிசி மட்டும் இடஒதுக்கீடு வாங்கிட்டே இருக்கணும், ஆனால் எனக்கு கீழே நான் வந்து தலித்தையோ பட்டியல் சமூகத்தினரையோ நான் இழிவாக நடத்துவேன்னா அது நடக்காதுடா. பறையர் பட்டம் இருக்கிறதுலே கீழே இருக்க சமூக மக்கள் சாதி இழிவை நீக்கி சுயமரியாதை பெற்றாதான் நீ சுயமரியாதை பெற முடியும். எனக்கு கீழே ஒருத்தர் நான் மிதிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு அந்த இழிவு போயிடணும், சூத்திர இழிவு மட்டும் போனால் போதும், ஆனால் பறையர்களை வந்து நான் அப்படியே வச்சிருப்பேன்னு சொன்னால் அது முடியாது அப்படின்னு பெரியார் தெளிவாக சொல்லியிருக்கார். அப்போ பிற்படுத்தப்பட்டோர் விடுதலையும் பட்டியல் சமூகத்தினர் விடுதலையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இதை பெரியாரும் உணர்ந்திருக்கிறார், அம்பேத்கரும் உணர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேருக்கு இடையிலும் சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருப்பதில் தான் ஆரிய சூழ்ச்சி வெற்றி பெறுகிறது என்பதை அம்பேத்கர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் பாரஞ்சித் போன்றவர்கள் இது எங்கள் ஏரியா, இது எங்கள் ஜாதிக்காரங்க, நாங்கள் 40%ன்னு சாதி உணர்வாளர்கள் மாதிரி பேசுவது என்பது சாதி ஒழிப்புக்கு உதவாது, சுயசாதி பெருமைக்கு தான் வளரும். நீங்கள் சுயசாதி பெருமை பேசினா அடுத்த நிமிஷம் இயக்குனர் மோகன்ஜி இதுனா உங்கள் ஏரியாவா, எங்கள் ஜாதிக்காரன் தான் மெட்ராஸை உருவாக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு முன்பாக சொந்தம் பேசுவோமா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதுங்களா? நீங்கள் என்ன வேலையை செஞ்சு விட்றீங்க பாருங்கள். நீங்கள் இந்த ப்ரோவோக்கு தான் பண்ணி விட்றீங்க. திருமாவளவன் அவர்கள் இவர் பேசுகிற சமத்துவத்தை பார்த்து இடைநிலை சாதியில் இருக்கவங்களும் இவர் தான் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேசுகிறார். ஆனால் நீங்கள் பேசினோடனே மோகன்ஜிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. மோகன்ஜிகள் வந்து இதுனா உங்கள் ஏரியாவா, அப்போ எங்கள் ஜாதி ஏரியாங்கிறாங்க. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய இதர சமூகங்கள்லாம் அவங்களாம் சென்னைக்கு தேவையில்லாமல் வந்துட்டாங்களா, தேவையில்லாமல் சென்னையில் இருக்கிறாங்களா? இது ரொம்ப தப்பு இல்லை. சென்னைங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமான நகரமாக தானே இருக்குது. இதில் வந்து நாங்கள் தான் 40%, உடனே அடுத்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் 50%. இப்படி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தா என்ன ஆகுது? சென்னைங்கிறது இஸ்லாமியர்கள், வன்னியர்கள், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், வட சென்னையில் தெலுங்கு பேசுகிற அந்த ஆந்திராவை பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் வட சென்னையை உருவாக்கத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. இப்படி எவ்வளவோ இன்க்ளூசிவாக எல்லாருடைய இதுலேயும் தான் இருக்குது. இதில் இவ்வளவு அப்பட்டமாக நாங்கள் தான், எங்கள் ஜாதி தான், எங்கள் ஆளுக தான், மெட்ராஸுங்கிறது அப்படித்தான் என்றெல்லாம் பேசுவது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையை தவிர அறிவுப்பட்ட வழி கிடையாது. இது ஒரு இன்டலெக்சுவலான விஷயம் கிடையாது. ஒரு அம்பேத்கரை படித்தவர் இப்படி பேச மாட்டாங்க, பெரியாரை படித்தவர் இப்படி பேச மாட்டாங்க. எனக்கு பாரஞ்சித் போன்றவர்கள்கிட்டலாம் நான் வந்து ஒரு சின்ன வயசு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் அண்ணனாக இருப்பீங்க, 2-3 வயசு மூத்தவனாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட நான் உரிமையாக கேட்குறேன், தயவு செய்து தந்தை பெரியாரை படிங்க. சாதி ஒழிப்பு, தமிழ் உணர்வு, பெண் விடுதலை, இது குறித்து ஒரு பரந்துபட்ட பார்வை உங்களுக்கு கிடைக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கரை படிங்க. இந்த சாதி அமைப்பு எப்படி உருவாச்சு, பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போர் தான் இந்தியாங்கிறாரு, அது என்னன்னு படிங்க. அம்பேத்கர் வந்து சாதியை ஒழிக்கிறது, சாதிய மனநிலையை பற்றி அவர் பேசலை, சாதியை ஒழிக்கணுங்கிறார். அவர் அம்பேத்கருடைய நூல்களை இங்கே உள்ள தலித் அமைப்புகளே வெளியிட மாட்டேன்ட்டாங்க, பெரியார் தான் வெளியிட்டார். சாதி ஒழிக்க அம்பேத்கரின் வழிங்கிற புத்தகத்தை வெளியிட்டது தமிழ்நாடு தான். ஸோ தந்தை பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் முழுசாக படிங்க. குறிப்பாக சாதி குறித்து அவங்க என்ன பேசியிருக்கிறாங்கன்னு படிங்க. காரல் மார்க்ஸை படிங்க. இந்த வர்க்க அரசியலுக்கும் சாதி ஒழிப்புக்கும் உள்ள தொடர்பு, தேசிய அரசியலுக்கும் சாதி ஒழிப்புக்கும் உள்ள தொடர்பு, இப்படி நுட்பமாக நிறையா நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லோருக்குமான அரசியல், எல்லோருக்குமான விடுதலையில் தான் நம்முடைய விடுதலையும் இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு வந்து புரியும். அந்த அரசியலை நீங்கள் சரியாக உள்வாங்காதனால தான் ஒரு எமோஷ்னல் பாலிடிக்ஸாக நீங்கள் வந்து எங்கள் ஜாதிக்காரங்கிற சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. நீங்கள் சொன்ன அடுத்த நிமிடம் மோகன்ஜிங்கிற ஒருத்தர் இது எங்கள் சென்னையா பார்த்துருவோமாங்கிற மாதிரி அவர் வந்துட்டார். இனி ஒவ்வொரு ஜாதி சங்கமும் கேட்பாங்க, கோயம்புத்தூரில் நாங்கள் தான் 40%, எங்கள் ஆளுங்க, கோயம்புத்தூர் எங்கள் ஏரியா. இப்படி ஆரம்பித்தா நேற்றே இணையத்திலலாம் 2-3 பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கோயம்புத்தூரில் நாங்கள் தான் இப்போ மெஜாரிட்டி, கோயம்புத்தூர் எங்கள் ஏரியா, விருதுநகர் எங்கள் ஏரியாலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பாசிச மனநிலை, இதை திருத்திக் கொள்ளுங்கள், அம்பேத்கரை படியுங்கள் என்பது உங்களுக்கு நான் வைக்கின்ற ரொம்ப தாழ்மையான ஒரு கோரிக்கையாக இருக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.